ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அதித்தியும் நானும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த விளாக் பார்த்திங்கன்னா பாப்பாவோட பர்த்டே அன்றைக்கி எடுத்தது. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் செகண்ட் பர்த்டே. ஸோ பாப்பாவுக்கு பர்த்டே வரப்போகுதுன்னொடனே நான் முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டேன். பாப்பா பர்த்டே அன்றைக்கி ஃபுல் டே வந்து அவளுக்காக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ப்ளஸ் அவள் வந்து நல்லா ஹாப்பியாக இருக்கணும். அந்த அன்றைக்கி அவளுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே பண்ணணும்னு சொல்லி ப்ரீவியஸாக பிளான் பண்ணியாச்சு. ஸோ காலையிலே பாப்பாவை எழுப்பி குளிப்பாட்டி சாமி கும்பிட வச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுட்டேன். காலையிலே சாப்பாடு ஊட்டினா கண்டிப்பாக டென்ஷன் ஆகி அலை தான் செய்வாள். அதனால் வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் பனானா மில்க் ஷேக் பண்ணி கொடுத்தேன். கொஞ்சமாக பாதி தான் குடிச்சிட்டானா. அதுக்கப்புறமா இப்போ நாங்கள் ஆட்டோவில் கிளம்பி போகிறப்போ ஆட்டோ தான் ரொம்ப பிடிக்கும் காரை விட. ஸோ அன்றைக்கி ஆட்டோ புக் பண்ணியாச்சு. ஆட்டோவில் போகிறப்பவே சாப்பாடு ஊட்டினா கொஞ்சம் டைவர்ட் ஆயிரும் மைண்டு, கடகடன்னு சாப்பிட்ருவா. ஸோ சாப்பாடை கையிலேயே டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்து ஆட்டோவில் வச்சு ஊட்டியாச்சு. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு மாண்டசரிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வந்து இங்கே மாண்டசரி வந்து நான் அடிக்கடி வந்து ப்ளே டேட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பாப்பாவை. ஸோ அதை வச்சு எனக்கு தெரியும் அங்கே போனால் வந்து பாப்பா நல்லா ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணுவா அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து அங்கே இருக்கிற ஒரு மேம் கிட்ட வந்து பேசியிருந்தேன். இந்த மாதிரி பாப்பாவுக்கு பர்த்டே நான் இங்கே கூட்டிகிட்டு வரலாமா, பாப்பா வந்து லாஸ்ட் டைம் வந்திருக்கப்போ நல்லா என்ஜாய் பண்ணா அப்படின்னு சொல்லவும் அவங்களும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 11 to 1 பேட்ச் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 3 ஹார்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 600 வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஒர்த் ஃபார் த மணி தான். பாப்பா வந்து நல்லா என்ஜாய் பண்ணா அந்த 3 மணி நேரமும். ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸ் டேவே பாப்பாவுக்கு கேக் கட்டிங்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ அந்த அன்றைக்கி வந்து பெருசாக பிளான் இல்லை. முக்கியமான பிளான் 2 என்னென்னா பாப்பாவுக்கு வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போகணும், ப்ளஸ் இந்த பாப்பாவுக்கு ஏதாவது இன்டோர் ப்ளே ஏரியா கூட்டிகிட்டு போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் வந்து ரொம்ப வெயில் அடிக்குது. அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைங்கள வெளியே கூட்டிகிட்டு போனோன்னு வைங்களா ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. பீச்சு பார்க் பக்கம்லாம் போகவே முடியாது. அதனால தான் வந்து இன்டோர் ப்ளே ஏரியா வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி சர்ச் பண்ணுறப்ப பக்கத்தில் ஃபீனிக்ஸ் மால்லையும் அப்புறமா வந்து கிராண்ட் மால்லையும் தான் இருந்தது. ஆனால் அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒன்றும் டாய்ஸ்லாம் நிறையவும் இல்லை. ப்ளஸ் பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பசில் சால்வ் பண்ணுற மாதிரி ஸ்டோரி ரீடிங் இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும், பார்க்கெல்லாம் விடக்கூட. ஸோ அதனால் இவங்ககிட்டயே பேசி பார்க்கலான்னு கேட்டப்போ அவங்களும் ஓகேன்னு சொன்னது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ பாப்பாவை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டேன். 3 hours எப்படி போச்சுன்னே தெரில. கொஞ்சம் கூட நீ தொல்லை பண்ணவே இல்லை. அவள் ஹாப்பியாக இருந்தாலும் என்னவோ நானும் கொஞ்சம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். ஏன்னா வீட்டில் இருந்து அவளை என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே நிறைய திங்ஸ் இருக்குது இல்லையா, அவளாவே ஒன்று ஒன்றா எடுத்து உட்காந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ரைம்ஸ், அங்கே படிக்கிற பசங்களுக்கெலாம் வந்துட்டு ரைம் செஷன், ஸ்டோரி டெல்லிங் செஷன்லாம் இருந்துச்சு. அதெல்லாமும் பாப்பா உட்காந்து நல்லா கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ வெளியே பார்த்திங்கன்னா அவங்களே வந்து குட்டி ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்க. இதுவும் இன்டோர்லேயே தான். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு அங்கே 3 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அங்கே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அவங்க பாப்பாவெல்லாம் ஏற்றி ஸ்லைட்லாம் பண்ணவும் ரொம்ப ஹாப்பியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணால். வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியே லன்ச் பண்ணலாம். எப்போவுமே அவளுக்கு பருப்பு சாதம் மொத்தமாக காய்கறி பருப்புலாம் வேக வச்சு தான் கொடுப்பேன். ஆனால் அவளுக்கு வந்து சாம்பார், கேரட் பொரியல், உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அன்னைக்கு பாப்பாக்காக வந்துட்டு காரமே இல்லாமல் பண்ணிவிட்டு நாங்களும் அதையுமே வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். முருங்கைக்காய் சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ முருங்கைக்காய் சாம்பார், கேரட் பொரியல், அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு பொரியல் பண்ணுவோம் இல்லையா, அதுவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் பண்ணியிருந்தேன் லன்ச் சாப்பிட்டு பாப்பா வந்து தூங்கி எழுந்ததும் பார்த்திங்கன்னா பாப்பாவை வந்து பக்கத்தில் கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ கோயிலில் போயிட்டு பாப்பா பேரில் அர்ச்சனைலாம் பண்ணியாச்சு. அங்கேயே வந்து பிரசாதமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ பிரசாதமும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துடலான்னு தான் பிளானு. ஆனால் வர்ற வழியிலே பார்த்திங்கன்னா பாப்பா வந்து இந்த ஐபாக்கோ ஐஸ்கிரீம் பார்த்ததும் வேணும் அம்மா வேணும், அச்சிங் வேணும்னு சொல்லிட்டா. சரி டெய்லியும் வாங்கி கொடுக்க போகிறதில்ல, என்றைக்காவது ஒரு நாள் தானே, ஸோ சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு விட்டாச்சு. நாங்கள்லாம் இப்போ சாப்பிட்றோம் இல்லையா, அதை பார்த்துட்டு பாப்பாவுக்கும் கொஞ்சம் ஆசை வந்துடுது. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக குறைச்சோன்னா அவங்களும் குறைச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஐஸ்கிரீம் வந்து அந்த ஸ்கூப் எடுத்து அந்த பாக்ஸில் வச்சு கொடுத்ததுமே அவ்வளோ ஹாப்பினஸ் முகத்தில். சரி சாப்பிடட்டோனாலும் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன், எப்படி அதில் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தான் போகும். அவங்க சாப்பிட்றதுக்குள்ளே அந்த ஐஸ்கிரீமே வந்து கரைஞ்சி போயிடும். அதில் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ பாப்பா வந்து சூப்பராக வந்து ஐஸ்கிரீம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்படியே கோயிலையும் பிரசாதமும் சாப்பிட்டதுனால நைட்டு போயிட்டு பாப்பாவை அப்படியே தூங்க வச்சாச்சு. ஸோ இந்த 1 ஃபுல் டே வந்து இப்படி தான் போச்சு எங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு பாப்பா வந்து அன்றைக்கி ஃபுல்லாக ஹாப்பியாக பார்த்துக்கிட்டோம், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஹாப்பினஸோடு நானும் வந்து தூங்க போயிட்டேன். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.